பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வார இறுதிக்குள்ளாக மிக தெளிவாக எல்லா நடவடிக்கைகளும் முடிவற்று களம் இறங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும் என்று நான் நம்புகின்றேன். என் தரப்பிலிருந்து நான் சொல்வதற்கு இவைதான் இருக்கின்றன. உங்களுக்கு ஏதாவது கூட்டணி தவிர்த்து வேறு ஏதாவது அம்சங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் கேட்கலாம். கூட்டணி குறித்து எது கேட்டாலும் நான் சொல்ல போகிற ஒரே பதில் ஜாவ்டேக்கரை கேளுங்கள். அதெல்லாம் 2 நாளில் உங்களுக்கு சொல்வோம். ஜாவ்டேக்கர் அதுக்காக வந்திருக்காரு. இனி நாங்கள் வேகமாக வேலையை ஆரம்பிக்கலாம். பிஜேபி ப்ளஸ் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திய காரணமே பிஜேபியை இந்த சேர்ந்து சந்திக்கும் என்பதல்ல, பிஜேபியும் இதர கட்சிகள் தமிழில் சொன்னார். கட்சியில் பெரிய கட்சி சிறிய கட்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எது பெரிய கட்சி சிறிய கட்சி என்பதை முடிவு செய்ய வேண்டியது வாக்காளர்கள் தான். இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் பிஜேபி ப்ளஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். யாருங்க? ஜீரோ வந்து ஜீரோ சேர்ந்தா ஜீரோ கூட்டினாலும் வகுத்தாலும் கழித்தாலும் ஜீரோ தாங்க கணக்கு. அதுல என்ன உங்களுக்கு கணக்கு மாற்ற சொல்றீங்களா? இல்லை, நான் எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஏதேனும் அவர் உங்களை புரிந்து கொள்வதற்காக சொன்ன கருத்துக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் ரொம்ப தெளிவாக சொல்கின்றேன். அந்த கூட்டணி அமைந்தது குறித்தெல்லாம் நான் இப்போது எந்த விமர்சனமும் செய்ய விரும்பவில்லை. ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருந்த நேரில் அவர் யாரோடு வருவாரா மாட்டாரா என்றெல்லாம் இருந்த சூழ்நிலையில் அது தெளிவாகிவிட்டது என்பதில் எனக்கு ஒரு ஆறுதல், சை ஆஃப் ரிலீஃப். அதனால் நாங்கள் மேற்கொண்டு விரைவாக நடவடிக்கை தொடங்க முடியும் என்பதனால் ஒரு மகிழ்ச்சி. அது தொடங்கிவிட்டது. ஜாவ்டேக்கர் அவர்களே நேற்றைக்கு டெல்லியிலே சொன்ன கருத்தை மட்டும் சொல்ல வேண்டுமானால், அநேகமாக இன்றைக்கும் நாளைக்குள்ள முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலே கூட நாங்கள் முடிவு செய்து விடுவோம் என்கிற அளவுக்கு வேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வேகத்தடை நீங்கிவிட்டது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னங்கய்யா? இல்லை, இது தனித்து விடப்பட்டதில்லை. பாஜக எப்போதுமே தனித்துவம் வாய்ந்த கட்சியாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அந்த பாயிண்ட்ல பார்த்தா நாங்கள் தனியாக தான் இருக்கோம். தனித்து விடப்பட்ட கட்சி அல்ல, தனித்துவம் வாய்ந்த கட்சி அது. அப்போ நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஆவலாக அனைவரும் வந்தார்கள். இப்போது தாங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்று வரும்பொழுது விலகி சென்றிருக்கிறார்கள். இது இயற்கை தான், இயல்பு தான். அது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் சார்பாக கட்சி சார்பாக நாங்கள் எந்த முதல்வரையும் முன்னிறுத்தவில்லை. என்ன சொல்றீங்க? நல்லதுதானே, எங்கேயாவது போய் செட்டில் ஆகிட்டோம். அவர் எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய நாங்கள் நிச்சயமாக வருவார்னு நாங்கள் நினைத்திருக்கவில்லை. போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஒவ்வொரு கட்சியும் கட்சி தன்னுடைய வெற்றியை மனதில் வைத்து திட்டமிடுகிறார்கள். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தன்னுடைய வெற்றியை வைத்து திட்டமிடுவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு தான் வருகிறோம். வெற்றியை மனதில் வைத்துத்தான் திட்டமிடுகிறோம். இவ்வளவு தூரம் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து விட்டீர்களே, இப்படி நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு கேள்வி கேட்டீர்களே. தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவராக இருப்பவர், அனுபவம் வாய்ந்த ஒருவர். அவர் நேற்று முன்தினம் பேசின அறிக்கையில் விஜயகாந்த் எங்களோடு வருவார் என்று பேசுகிறார். திமுகவோடு நாங்கள் போக மாட்டோம் என்று அறிவித்த பிறகு பிரேமலதா அவர்கள் தில்முலு கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்த பிறகும் அவர் அப்படி பேசுகிறார் என்றால், எங்களை பொறுத்தவரை விஜயகாந்த் எங்களை பற்றி அப்படி எந்த விதமான வர்ணனையும் செய்யவில்லை, எங்களை மோசமாக விமர்சிக்கவில்லை, மாறாக எங்களோடு வருவதாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் நாங்கள் எதிர்பார்த்த என்ன, அரசியலில் இதெல்லாம் நடக்கதானா? ஒவ்வொரு கட்சியுமே ஒரு கூட்டணி அமைவது என்பது தன் பங்குக்கு பலம் சேர்ப்பதற்காக அமைப்பார்கள். கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கிற கட்சியோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை. இடதுசாரிகளோடோ காங்கிரஸ் கட்சியோடோ அது ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்தது தவறில்லை. அவர் முடிவெடுத்ததும் அவருடைய பொறுப்பை, அவருக்கு அந்த முடிவெடுப்பதற்கு உரிமை இருக்கிறது.
எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, சரத்குமாராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளும் கூட அவரவர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு தங்கள் நலன் கருதி முடிவெடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நலன் கருதி நாங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அடிப்படையாக முக்கியமாக இருக்கிற கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்திருக்கிறது. கடந்த முறை நாங்கள் பெற்ற 16.6% என்பது பெருவாரியான வாக்குகள் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக அளித்த வாக்குகள். யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அது இன்னும் கூடியிருக்கிறதே ஒழிய குறைவில்லை. அந்த வாக்குகளுக்கு யார் பங்குதாரர்கள்? நாங்கள் தான் அதற்கு அதிகமான பொறுப்புள்ளவர்கள். அந்த வகையில் அந்த வாக்குகளை நாங்கள் இன்னமும் அதிகரித்து மக்களை சந்திப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை பங்கு பெற வாருங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். வந்தால் பங்கு தருவோம். எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், அதில் முதல் பலி அந்த கூட்டணிக்கு பெயர் மக்கள் நல கூட்டணி. இந்த மக்கள் நலன் பலி ஆகிவிட்டது. விஜயகாந்த் கூட்டணி என்று மாறிவிட்டது. தனித்து போட்டின்னு சொல்லலைங்க. விஜயகாந்த் தானே கேட்குறீங்க. விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டின்னு சொன்ன உடனேயே திருமதி பிரேமலதா அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் வரலாம் என்று அறிவித்தார்கள். அவர் தனித்து போட்டின்னு சொல்லலை. சொன்னாலும் உடனே அடுத்து விளக்கம் கொடுத்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் என் பொறுப்பில் இல்லை. தேர்தலுக்காக பொறுப்பேற்றிருக்கிற ஜாவ்டேக்கர் இங்கே வந்திருக்கிறார். நான் இன்னும் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்பொழுது அவருடைய தொலைபேசி இப்போ தான் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இப்போ அங்கே போக முடியாது. இப்போ இங்கே தான் வரப்போகிறார். 2 நாள் என் கூட தான் இருக்க போகிறார். அவர் தான் பொறுப்பாளர். அவர் தான் இதெல்லாம் அறிவிக்கணும். யார் யாரை சந்திப்பார் அவரெல்லாம் அவர் அறிவிக்கணும். ஆனால் நிச்சயமாக ஒன்று சொல்லிவிட்டேன், பிஜேபி மற்றும் இதர கட்சிகள் அறிவிக்கலைங்க. தயார் செய்து ரெடி. எங்கள் கட்சியில் பிஜேபி தமிழ்நாட்டில் அறிவிக்க முடியாது. நாங்கள் பரிந்துரை டெல்லிக்கு அனுப்ப முடியும். டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் குழு தான் இது வேட்பாளரை அறிவிக்க முடியும். முதல்வர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கிடையாதுங்க. அப்பயே சொல்லிட்டோம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் முதல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது. ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் பிஜேபி தான் ஒரு கூட்டணி முடிவும் ஆகுது. நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னாடியே ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த முயற்சி தோல்வியில் முடித்ததுக்கு என்ன காரணம்? இது தோல்வி என்று நான் சொல்ல இயலாது. நாங்கள் முதலாக முயற்சி எடுத்தோம் என்பது உண்மை. முயற்சித்துக் கொண்டே இருந்தோம் என்பது உண்மை. எங்கள் முயற்சியை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவர்கள் தந்தார்கள் என்பதும் உண்மை. அதனால் நாங்கள் முயற்சி எடுத்தோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விரிந்து பரந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். என் சொந்த அனுபவத்தையே நான் சொல்ல வேண்டுமானால், பல பேர் தொலைபேசியில் பேசும்போது என்ன சொல்கிறார்கள், நாங்கள்லாம் பிஜேபி மாதிரி இருக்க கட்சியெலாம் நல்லா வரணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஏன் அவங்களோட சேரக்கூடாது இவங்களோட சேரக்கூடாது எல்லாம் அவங்க அன்பர்கள் ஆதரவாளர்கள். பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப திமிர்போக்கு தலைகணத்தோடு கடைபிடித்து எங்களோடு யாரும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் என்றால் மக்கள் எங்களை வந்து வசைப்பாடுவார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்காகவும் நரேந்திர மோடியுடைய ஆதரவிலே பங்கு கொண்டு வெற்றி பெறுவதற்கு வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்தோம் என்பது உண்மை என்பது இப்போது எங்கள் ஆதரவாக இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதனால் தவறு எங்கள் மீது இல்லை, எங்களுடைய முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு.